இன்றைக்கி வீடியோவில் கெட் அன்ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹேரை நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல கொண்டையாக போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி கொண்டை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளம்மோட கிளென்சிங் பாம் எடுத்து என்னோடய ஹை மேக்கப்பை நான் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிளென்சிங் பாம் வச்சு நம்ம வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ஸ் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் லிப்ஸ்டிக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் என்னோடய ஃபேஸ்லேருந்து வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு மார்ஸோட மேக்கப் ரிமூவல் வைப்ஸ் யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துட்டேன். இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஃபவுண்டேஷன்ஸ், பேபி க்ரீம்ஸ் இது மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ என்னோடய ஃபேஸில் இருந்த மொத்த மேக்கப்பையும் க்ளீனாக ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நான் டெர்மாக்கோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோடய ஃபேஸ்க்கு ரோஸ் வாட்டரை டோனராக யூஸ் பண்ணுறேன். இது நமக்கு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும். லாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட்டான லிப் பாம் போட்டுக்கிறேன். இது நம்மளோட லிப்ஸை ட்ரை ஆக்காமல் மாய்ஸ்சரைஸாக பார்த்துக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பாய்.